ஹாய் வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சாலினி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாவா? ரீச் ஆக வீடியோஸுக்கு அப்புறம் இப்போ தான் வீடியோஸ் போடுறேன் நண்பர்களே. இன்றைக்கி எது சம்மந்தமாக வீடியோஸ் எடுக்க போனேன் நண்பர்களே, சில தெரு நாய் கேவலங்கட்ட பொறுக்கியல் என்ன சொல்கிற அடுத்தவன குடியில் வந்து வாழ்கிறவன் அவனுக்கு தான் இந்த வீடியோஸ் நண்பர்களே. அவங்கள பற்றி கொஞ்சம் கதைக்கலாம்னு தான் இருக்கிறேன். இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை வடிவாக்காவீங்க. நான் என்ன சொல்கிறேன், சில தெருப்பொரிய நாயலுக்கு தான் இந்த வீடியோஸ் நண்பர்களே. முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓய் நண்பர்களே, நான் சிவனேண்டு தானே என்னுடைய யூடியூப் சேனல் நடத்தி போய் கொண்டிருந்தேன். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு என் மண்ணலியே போட்டுட்டானல். எங்கேருந்துடா வந்தீங்க? ஒரேடியாக மண்ணலியே போட்டு தொலைஞ்சிட்டிங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க நண்பர்களே, அந்த அர்ஜுனான்னு சொல்லி வந்து அவங்க வந்து பாராளுமன்றத்தில் கதைச்சவங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே, பாராளுமன்றத்தில் வச்சு கதைச்சவங்க. அவங்களுக்கு தான் கொஞ்சம் முன்னாலும் அறிவில்லைண்டா இந்த என்னுடைய வீடியோஸ் எடுத்து அவங்களோட சேனலை போட்டு நான் கதைச்ச ஷார்ட் வீடியோஸுக்கு பேட் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணல, திட்டி ரிப்ளை பண்ணல, அதையும் எடுத்து அவங்க போட்டுட்டு அதுக்கு வேறு வாய்ஸ் மியூசிக் கொடுத்து கொண்டு கேவலமாக கதைச்சு கொண்டு ஒரே யூடியூப் ஓப்பன் பண்ணாலே என்னுடைய வீடியோஸ் தான் வருது. என்னுடைய வீடியோஸ் தான் வருது. நான் என்னுடைய மொபைலுக்கும் வருது. சில பேர் வந்து அவங்களோட மொபைல் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஆள் வந்து நான் க்ளீன் வச்சு போனேன். அவங்க காட்டினாங்க என்ன அவங்களோட பாராளுமன்றத்தில் கழிச்சிருக்காங்க, என்ன இந்த வீடியோஸில் உங்களை பற்றி கேவலம் கதைக்கிறாங்கன்ட்டு. ஏண்டா அடுத்தவங்க எப்படா விழுவாங்க, அடுத்தவங்க எப்படா ஏதாவது ஒரு பிள்ளை விடுவாங்க, அதை எடுத்து குறை சொல்லி குத்தம் சொல்லி போடலாம்னு தானே காத்திருப்பீங்க. அதான் பெரிய பெரிய சேனலாக வந்து ஆப்பு வைக்கிறது. என்னுடைய பெரிய சேனல்னா எட்டு சேனல் எடுத்து போட்டு உங்களுக்கு கண்டென்ட் இல்லாமல் என்னுடைய வீடியோஸ் எடுத்து போட்டால் உங்களுக்கு வியூஸ் வரும், லைக் வரும்ன்றதுக்காக எடுத்து போட்டு கொண்டுறீங்களாடா. ஆண்டா நான் பேட் கமெண்ட்ஸாக திட்டி ரிப்ளை பண்ணேன். எந்த ஆபாசமோ எந்த கேவலமாவோ நான் வந்து பேசவே இல்லை. பேட் கமெண்ட்ஸ் தான் திட்டி போட்டேன். அதுக்கு வந்து ஓகே பிடிக்கலன்னு சொன்னீங்க, பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டேன். ஊழல் ஒழிப்பில் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு நான் அதோட பிரச்சனை முடிஞ்சு இப்போ நான் நீட்டாக ஒழுங்காக தான் வீடியோஸ் போட்டு கொண்டிருக்கேன். சரி, மன்னிப்பு கேட்டதோட விடலாம் தானே. திரும்ப 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 ஒரே அந்த டிக்டாக் போனால் டிக்டாக்ல வந்து சாலினி சாலினி ஷாலினி ரெண்டு பச்சாரம் பண்ணிட்டு கதைக்கிறது. பேருந்து யூடியூப் ஓப்பன் பண்ணால் அங்கே ஏதாவது நான் போட்டு திட்டி போடுறத எடுத்து போட்டு வச்சுக்கொண்டு அதில் வேறு அவமானப்படுத்தி கொண்டு இருக்குது. ஏன்டா அவங்களுக்கு இந்த பொழப்பு? அடுத்தவங்க எப்படா விழுவாங்க, அடுத்தவங்கள்ட எப்படா அதை எடுத்து போட்டு உழைக்கலாம் செய்யலாம்னு தானே பார்த்து கொண்டிருப்பீங்க. அவங்களுக்கு வெக்கமா இல்லை? எதுக்கு போய் பிச்சு எடுக்கலாம் ரோட்டில் போய்? பரதேசி நாயிலே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னுடைய யூடியூப் சேனலை ரன் பண்ணி வந்தேன் தெரியுமா? இப்போ நான் கஷ்டத்தில் இருக்கும்போது நீ ஒரு வேளை சாப்பாடு போட புரியாடா? சொல்லு, சாப்பாடு போட புரியா? நான் இவ்வளவோ கஷ்டத்தில் சாப்பாடு தண்ணி இல்லாமல் அப்பா வீட்டு அம்மாவோட அடித்து வீட்டோடலாம் கலைச்சி சாப்பாடு தண்ணி இல்லாமல் ரோடாக பிச்சு எடுக்கிற நிலைமை கூட வந்திருந்தேன் தெரியுமா? சாப்பாடு தண்ணி இல்லாமல் கூட ஒரு அப்பா அடித்து கலைச்சோன்னா வீடாக இருந்து அவங்கள்ட ஒரு பிடி சோறு வாங்கி சாப்பிட்டோம். அந்த நேரமெல்லாம் எனக்கு யாருமே அந்த ஹெல்ப் பண்ணலை. இப்போ நான் யூடியூப் சேனல் செஞ்சு நல்லா வரணும்னா அதை பொறுக்காமல் அழிக்கணும்னு பார்க்குறீங்களாடா? ஏன்டா இப்போ நான் கஷ்டத்துலேருந்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு வேளை சோறு போட போகிறீங்களாடா? ஆண்டா உங்களுக்கு வெக்கம் மான சுடுச்சுடுன்னு எதுவுமே இல்லையா? என்னத்துக்கு இப்படி வந்து அடுத்தவண்ட கூடிய கெடுக்குறீங்க? நான் ஒரு பொம்பளை பிள்ளை. சரி, பொம்பளை பிள்ளை வந்து மீடியாவில் வந்து தைரியமாக கதைக்குது, தைரியமாக பேட் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுது, திட்டி ரிப்ளை பண்ணுது வந்துட்டு பெருமைப்படுறதை விட்டுட்டு, சரி ஓகே பேட் கமெண்ட்ஸு ரிப்ளை அப்படி நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண தப்புன்னு ஓகே நானும் ஒத்துக்கிறேன், நீங்களும் ஒத்துக்கிறீங்க. சரி ஓகே, நான் மன்னிப்பு கேட்டேன். அதை வச்சுக்கொண்டு பாராளுமன்றத்தில் அவங்க கதைச்சதுக்கும் நான் வீடியோஸ் போட்டதும் சம்மந்தமே இல்லாத ஒன்றை இருந்த மாதிரி ஒன்று கதைக்கிறீங்க. நான் வச்ச மண்ணு தான் நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை நான் வந்து தப்பான வழிக்கு போனதை நீங்கள் பார்த்தீங்களா? என்னது பார்த்தீங்க? அவர் எந்த ஆதாரமுமே இல்லாமல் பாராளுமன்றத்தில் கதைச்சாரு. சரி கதைச்சாரு, ஓகே, அது கடவுள் ஒருத்தர் இருக்கான் பார்ப்பான். சரி, அதோட பிரச்சனை முடிஞ்சுது. அதை எடுத்துக்கிட்டு அதில் பார்த்தா டைட்டில் விட்டுக்கிட்டு நான் சங்கவியக்கா வேறு வந்து இந்த எஸ்கே கிருஷ்ணா அவங்கெல்லாம் எனக்கு ஆரண்டே தெரியாது. நான் எந்த பாடல தானே போய்கிட்டு இருந்தேன். எனக்கு தனியாக ஒரு வீடியோஸ் போட்டால் ஓகே. அதுவும் இல்லாமல் அவங்களோட அதை கொண்ட கோத்து என்னை ஏன்டா அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கேன்? நான் உங்களுக்கு என்னடா தின்ற சொத்தில் மண்ணாடாளி போட்டேன். சரி ஓகே, நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் மன்னிப்பு கேட்டு பயிரங்கமாக வந்து ஊழல் அழிப்பில் பயிரங்க மன்னிப்பு கேட்டு நான் ஓகே அவங்களே இப்போ என்னை பற்றி கதைக்கல, நான் விட்டேன். ஓகேவா? அவங்களோட வேலையை பார்க்குறேன், நான் எந்த வேலையை பார்க்குறேன். சரி, அது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப 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 எவனாவது ஒரு பரதேசி அவனுக்கு 2000-3000 சப்ஸ்கிரைப் வச்சுருக்குது, அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? எடுத்துகிட்டு 2 நிமிஷம் கழிச்சு போடுறான். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, நான் ஏற்கனவே ஒருத்தனுக்கு காப்பிரைட் கொடுத்தேன். என்னுடைய வீடியோஸ் எடுத்து அவர் வந்து வாய்ஸும் கொடுக்காம ஒன்றும் கொடுக்காம எடுத்து போட்டுட்டு பெரிய சீன் போட்டுக்கிட்டு எனக்கு வியூஸ் வாங்கிக்கிட்டு இருக்கியாடா?
நான் விட மாட்டேன் சொல்லி போட்டேன். நான் ஒருத்தனுக்கு காப்பிரைட் கொடுத்தா ஓகே வந்து மன்னிப்பு கேட்டாக்க நான் போட மாட்டேன்னு சொன்னபடியே அவனுக்கு அதை எடுத்து விட்டேன். ஓகேவா? அதனால் சொல்கிறேன், என்னுடைய வீடியோஸ் யாராவது எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால் நான் காப்பிரைட் கொடுப்பேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு காப்பிரைட் கொடுக்குறால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 3 தடவைக்கு மேலே காப்பிரைட் கொடுத்தா உங்களோட சேனல் வந்து பிளாக் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் முக்கிய கமெண்ட் போட்டாலும் செய்யாது. அடுத்தவனை பற்றி கதைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சேனல் வந்து பாதிக்குமா பாதிக்காதா அப்படியெல்லாம் தெரியாமல் வியூஸுக்காக எடுத்து கதைச்சா வந்துடுமா? நான் இது வரைக்கும் வந்து அடுத்தவன வீடியோஸை வந்து நான் எடுத்து போட்டதே கிடையாது. நான் என்னுடைய வீடியோஸ் தான். நான் வந்து வெளியே போய் வீடியோஸ் எடுப்பேன், வீட்டுக்குள்ளே இருந்து வீடியோஸ் எடுப்பேன், அதை மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். அடுத்தவனை பற்றி கதைக்கிறதும் அடுத்தவன வீடியோஸ் எடுத்து போடுறதும் இது வரைக்கும் அந்த பழக்கமே எனக்கு இல்லை. நான் ஏன் அப்படி எடுத்து போடணும்? இப்போ நான் கதைக்கிறதுக்கு காரணம் வந்து என்னுடைய வீடியோஸ் நீங்கள் எடுத்து போட்டு கதைச்சிக்கிட்டே இருக்கீங்க. டெய்லி பார்த்தா ஏதாவது 2 வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? கண்ணன் இல்லைன்னபடியாக இப்படி ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தி வீடியோஸ் போட்டு தான் உழைக்கணுமாடா? அதுக்கு போய் பிச்சை எடுங்களடா. ஏன்னா உங்களோட வீட்டில் அக்கா தங்கச்சி யாருமே இல்லையாடா? அவங்கள வச்சு ஒரு வீடியோஸ் போடலாம் தானே. என்னத்துக்கடா என்ன வச்சு கேவலம் படுத்தி கொண்டு ஒரு பொம்பளை பிள்ளை, நான் நாளைக்கு வாழ வேண்டிய பிள்ளை, நான் ரோலில் தலை நிமிந்து நடக்கிறேன் இல்லையாடா? இப்படி நீங்கள் வீடியோஸ் எடுத்து போட்டு கேவலப்படுத்தி கொண்டு தான் நீங்கள் மட்டுமா பார்ப்பீங்க இல்லை நான் மட்டுமா பார்ப்பேன்? இந்த உலக நாடே பார்க்கும். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் அதுக்கு வந்து ஏதாவது ஃபண்டுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது இப்படி வேணால் பார்க்கும். அந்த டைம் வந்து நீங்கள் இப்படி கேவலமாலாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள்? நான் வெளியே போகிறேன் இல்லையா, வெளியே போகிறேன், நான் வாழ்கிறேன் இல்லையா? நான் கேட்குறேன். இப்படி போட்டு அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமான சுடு எதுவுமே இல்லையா? தயவுசெய்து திரும்ப சொல்கிறேன், என்ன அசிங்கப்படுத்த விட்டு உங்களோட வேலையை போய் பாருங்கள். சரியா? வேறு கண்டன் எவ்வளவோ கண்டன் இருக்குது நாட்டில் எவ்வளவோ ஒரு பிரச்சனை இருக்குடா. அதெல்லாம் விட்டுப்புட்டு இந்த பேட் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணதை வச்சு தூக்கி பிடிச்சி கொண்டு பாராளுமன்றத்து வரைக்கும் மீடியாக்களையும் போட்டு அசிங்கப்படுத்தி கொண்டுருக்கீங்க. ஏண்டா உங்களுக்கு என்னடா பிரச்சனை? நாட்டில் எவ்வளவோ கொலை நடக்குது, எவ்வளவோ துஷ்பிரியம் நடக்குது. அதெல்லாம் பார்க்குறது உங்களுக்கு எந்த நேரமும் கிடைக்காது, டைமும் கிடைக்காது. என்ன மாதிரி ஒரு இழிச்ச வயப்பம்பளையில் எடுத்து வச்சு கொண்டு தான் அசிங்கப்படுத்தி கொண்டு இருப்பீங்களா? வேறு கண்டனே உங்களுக்கு இல்லையா? எவ்வளவோ கண்டென்ட் இருக்குது, அதை போட்டு செஞ்சு உழைச்சி சாப்பிடுங்கடா. தயவு செய்து என்ன வச்சு அசிங்கப்படுத்தாங்கடா. நான் ஒரு பொம்பளை பிள்ளைடா. எனக்கு வந்து நான் கஷ்டப்பட்ட பொண்ணு. எனக்கு வந்து அண்ணா அக்காலாம் யாருமே கிடையாது. எங்களோட சொந்த பந்தமெல்லாம் நாங்களாம் அவங்களோட கதைக்கிறேன். ஓகேவா? அவங்களாம் நம்மளை கண்டா மதிக்க மாட்டாங்க, கஷ்டப்படாத. அதனால அவங்க பணக்காரனா மதிக்க மாட்டேன். நான் இந்த யூடியூப் சேனல் வர வருமானத்தை வச்சு தான் நான் என்னுடைய எங்களோட அம்மாவுக்கு வேறு ஹாஸ்பிட்டலில் வீடுமா அலைகிற அம்மாவுக்கு வருத்தம். அம்மா இல்லாட்டி நாங்களாம் ஆனால் அதே தவிச்சு போயிடுவோம். அப்படி இருக்கும்போது நான் தாண்டா கொஞ்சம் உழைச்சி பார்க்கணும்டா. நான் பேட் கமெண்ட்ஸுக்கு வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்ஸ்லாம் ரிப்ளை பண்ணாங்க. அப்போ அதன்படியே நான் எடுத்து ரிப்ளை பண்ணேன்டா. அது எனக்கு தெரியாது இப்படி ஒரு பிரச்சனை வந்து வரும் எனக்கு தெரியாது. நான் வந்து ஆபாசமாக வந்து எந்த கேவலமாக பேசல, திட்டி தான் போட்டேன். ஆனால் அவங்க திட்டி போகிறாங்கன்னு நான் எடுத்து போட்டேன். ஓகே, அது தப்பு, இப்படி போடக்கூடாதுன்னு சொன்னோன்னே நான் வந்து இது வரைக்கும் போடல, நிப்பாட்டிட்டேன். இப்போ நான் இப்போ ஒரு கிழமையா 1.5 கிழமையா நான் வந்து நல்ல வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கேன். சரி, ஓகே, அதை மன்னிச்சு விட்டுட்டு இது வரைக்கும் ஷாலினின்ட்டு அங்கே பார்த்தா டிக்டாக் லைவ்ல என்னை பற்றி ஒரே கதைக்கிறது. அங்கே போய் அதில் உள்ளவங்க பார்த்துட்டு வந்து என்ன எங்கே கணாலும் அதை கேட்குறாங்க. இப்போ இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வேற 20 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு வரைக்கும் இருந்து முனக்கட்டு கழிச்சிட்டு இருக்குது. வெளிநாட்டுக்காரங்க தான் இப்படி உட்காந்து கழிச்சிட்டு இருக்குது. அந்த அதில் ஒருத்தன் அவனோட நேம் மறந்து போனேன். அவனுக்கு ஏதோ ஒரு நேமு. அவர் பெரிய இவர் மாதிரி ரோட்டில் கண்டா செருப்பால் அடிங்க, ரோட்டில் கண்டா வெட்டுங்க, கொலை பண்ணுங்க அப்படின்னு அவர் கதைக்கிறாரு. ஏண்டா நீங்கள் கொலை பண்ணுறதுக்கு அடிக்கிறதுக்கு கடை நாம பெற்று போட்டா நான் என்னடா தப்பு பண்ணேன்? நான் குற்றமாடா பண்ணேன்? இல்லை நான் வந்து நீங்கள் சொன்ன வச்சரம் பண்ணி கொடுத்துட்டேனாடா ரோட்டா? இல்லை நான் ஏதாவது பண்ணனாடா? நான் இந்த பண்ணல. நான் யூடியூப் சொல்ல நான் ஆட்ட வீடியோ போடாமல் நான் பேட் கமெண்ட்ஸுக்கு மட்டும் தான் ரிப்ளை பண்ணேன். ஓகே, அது தப்பு தான்ட்டு சொன்னீங்க, நான் மன்னிச்சிட்டேன். ஓகே, மன்னிச்சிட்டேன். நான் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டேன். அதை வச்சுக்கிட்டு இது வரைக்கும் என்னை போட்டு கொடுமைப்படுத்தி கொண்டுறீங்களாடா. நான் வெளியே போகிறது இல்லையாடா? ஏண்டா நீங்கள் என்னுடைய கேவலமான ஃபோட்டோலாம் எடிட் பண்ணி யூடியூப் பேசுக்குள்ளெல்லாம் போட்டிங்க. சரியா? ஓகே, அதெல்லாம் நான் மன்னிச்சு நான் என்ன பண்ணதான் ரோலில் நடந்துருக்கிறேன். திரும்பவும் மண்ணளி போடுறதுக்கு ஏண்டா பேட் கமெண்ட்ஸை எடுத்து இப்படி ரிப்ளை பண்ணி கொண்டுருக்கீங்க மூதேவிகளே? இனி இப்படி பண்ணாதீங்க நண்பர்களே. நல்ல வீடியோஸை போட்டு நல்லா உழைங்க. இப்படி எந்த வீடியோஸ் எடுத்து போட்டு அவமானப்படுத்தாதீங்க. சரியா? இதுதான் சொல்லுவேன். இந்த வீடியோஸை வந்து புதுசாக பார்க்குறவங்களும் பழையாக்கள் பார்க்குறதும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இன்னொரு தடவை சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னுடைய வீடியோஸை போட்டு என்னை கேவலப்படுத்தாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன் நண்பர்கள். நான் வாழ வேண்டிய பொண்ணு, என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. ஓகே, பாய். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய்.